எல்லாருக்கும் வணக்கம். பாம்புகளுக்கு ஏன் கால் இல்ல? இது நம்மள பல பேர் சின்ன வயசுல இருந்து யோசிச்ச ஒரு கேள்வி இல்லையா? வாங்க இன்னைக்கு இதுக்கு விடை தேடலாம். ஒரு பழைய நாட்டுப்புற கதையில ஆரம்பிச்சு அறிவியல் என்ன சொல்லுதுங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் பாம்புகளுக்கு மட்டும் கால் இல்லேன்னு? வாங்க இந்த கேள்விக்கான முதல் பதில ஒரு சுவாரஸ்யமான பழங்கதையிலிருந்து தொடங்குவோம். நம்மளோட இந்த தேடல் ஏதோ லேப்ல இருந்து தொடங்கல. அதுக்கு பதிலா ஒரு நீதி கதையிலிருந்து தொடங்குது. சோம்பேறித்தனத்தால எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்ற கதை இது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாம்புகளுக்கு இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம ஏகப்பட்ட சின்ன சின்ன கால்கள் இருந்துச்சாம். ஆனா அந்த பாம்புகளுக்கு ஒரு கெட்ட பழக்கம். அதுங்க ரொம்பவே சோம்பேறியா இருந்துச்சாம். கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனா அதுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதான். அப்போதான் உலகத்துல சூடான பாலைவனங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. மத்த விலங்குகள் எல்லாம் அந்த சூட்டுக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திக்குச்சு. ஆனா இந்த சோம்பேறி பாம்புகளுக்கு சுடுற மணல்ல நடக்கிறது ரொம்ப பெரிய சித்திரவதையா இருந்துச்சு. சுடுற மணல்ல ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அச்சச்சோ இந்த கால்கள் நமக்கு ஒரு வரமா இல்ல சாபமானு நினைக்க ஆரம்பிச்சதுங்க. கடைசியில இந்த கால்களே இல்லாம போயிடணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிடுச்சு. பல தலைமுறைகள் போனதுக்கு அப்புறம் அதுங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துச்சு. கால்கள் மறைஞ்சு இன்னைக்கு நம்ம பாக்குற பாம்புகளை மாறிடுச்சு. இந்த மாற்றம் அதுங்களுக்கு ஒரு வகையில நல்லதுதான் செஞ்சது. வெப்பத்திலிருந்து தப்பிக்க குளிர்ச்சியான மணலுக்குள்ள ஈஸியா புதைஞ்சிக்க முடிஞ்சது. சரி, இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியல் என்ன சொல்லுது? வாங்க அதையும் பாப்போம். அறிவியலோட பதில் ரொம்ப சிம்பிள். அது ஒரே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. அதுதான் பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன். பரிணாம வளர்ச்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்றும் இல்ல. உயிரினங்கள் அது வாழ்ற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பல தலைமுறைகளா தங்களோட உடலை மாத்திக்கிறது தான். மானுக்கு வேகமா ஓட கால் கிடைச்சது, ஆமைக்கு தற்காத்துக்க ஓடு கிடைச்சது மாதிரி தான் இதுவும். அப்போ பாம்போட பரிணாம வளர்ச்சி பயணம் எப்படி இருந்துச்சு? வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாம்புகளோட முன்னோர்கள் பல்லி மாதிரி 4 கால்களோட தான் இருந்திருக்கு. ஆனா அதுங்க நிலத்துக்கு அடியில வளைகள்ல வாழ ஆரம்பிச்சப்போ இந்த கால்கள் ரொம்பவே இடைஞ்சலா இருந்துச்சு. அதனால காலப்போக்குல அந்த கால்கள் மறைஞ்சு இன்னைக்கு பாக்குற மாதிரி ஒரு வெற்றிகரமான வேட்டையாடும் உயிரினமா பாம்புகள் மாறிடுச்சு. பரிணாம வளர்ச்சியோட முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த இயற்கை தேர்வு, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சூழ்நிலைக்கு எது சரியா பொருந்துதோ அதுதான் ஜெயிச்சு அடுத்த தலைமுறைக்கு போகும். இங்க இயற்கையே வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்குது. இத பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். வலைக்குள்ள வாழும்போது கால்களோட இருந்த பாம்புகளை விட கால்கள் இல்லாம இருந்த பாம்புகளால தான் சுலபமா நகர முடிஞ்சது, உணவை பிடிக்க முடிஞ்சது, எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடிஞ்சது. அதனால அதுங்க தான் அதிகமா உயிர் பிழைச்சு தங்களோட அடுத்த தலைமுறைய உருவாக்குச்சு. ஓகே, இந்த கதை கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா விஞ்ஞானிகள் சும்மா கதை சொல்ல மாட்டாங்களே. இதுக்கெல்லாம் உறுதியான ஆதாரம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. விஞ்ஞானிகளுக்கு 3 முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஒன்னு, ரொம்ப பழங்கால பாம்பு புதைப்படிவங்கள்ல குட்டியா கால் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கும் சில மலைப்பாம்புகள் உடம்புக்குள்ள கால் எலும்புகளோட சின்ன மிச்சங்கள் இருக்கு. மூணாவதா, பாம்புகளோட டிஎன்ஏவில கால்கள் வளர்றதை கட்டுப்படுத்துற ஒரு மரபணு ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ கால்களை இழந்தது பாம்புக்கு ஒரு குறையா? இல்லவே இல்ல. அதுதான் அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம், ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம். அதனால நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கால்கள் இல்லாதது பாம்புக்கு கிடைச்ச தண்டனையோ இல்ல குறையோ கிடையவே கிடையாது. நிஜத்தை சொல்ல போனா அது பாம்புக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவர். ஒரு பலவீனமா தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு மிகப்பெரிய பலமா மாறிச்சுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கால்கள் இல்லாததால தான் பாம்புகளால மரம் ஏற முடியுது, தண்ணியில அசால்ட்டா நீந்த முடியுது, பூமிக்குள்ள ஆழமா புதைஞ்சிக்க முடியுது, சின்ன இடுக்குக்குள்ள எல்லாம் ஈஸியா நுழைய முடியுது. இதனால தான் அதுங்க பூமியில இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகள்லயும் வெற்றிகரமா வாழுது. கடைசியா ஒரு விஷயம், பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எது சிறப்பா வேலை செய்யுதோ அதுதான் நிலைச்சு நிற்குங்கிறத நமக்கு காட்டுது. இயற்கையில நமக்கு குறையா தெரியிற மத்த விஷயங்கள் உண்மையிலே அந்தந்த உயிரினத்தோட ரகசிய பலமா இருக்கலாமோ? யோசிச்சு பாருங்க.